அது சொன்னால் ஆனால் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும், ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நீங்கள் வரணும், அப்படி அந்த கேரக்டர் நீங்கள் சொன்னால் தான் அந்த மெசேஜ் கடைசியில் சொல்லும்போது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ பாக்கியராஜ் தான் சண்டை போட்டார். இல்லை சார், இந்த புண்ணில் பேசினா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு சரோஜாதேவி வந்து எப்படி மழலையாக பேசுகிறாங்க, அந்த மாதிரி அவங்களும் அந்த மாதிரி தானே. அந்த படத்தில் நடித்து 46 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டில் இன்னும் ஷைனிங்லேயே இருந்துட்டு இருக்காங்க. அவர் எல்லா படமும் என்னை வந்து ஃபஸ்ட்டு கேட்பார். எனக்கு டேட்டு பிரச்சனை வரும். அந்த படம் நான் தெலுங்கில் பண்ணி ஸ்டேட் அவார்டெல்லாம் வாங்கிடுவேன். அந்த 7 நாட்கள் தெலுங்கில் வந்து ராதா கல்யாணம், அப்புறம் முந்தானை முடிச்சு. நான் சொன்னேன், ஆமாம் நீங்களே ஹீரோவாக நடிக்கலாமே அப்படின்னு பார்த்தா அதுதான் சரத்குமார். சரி, நான் நீ வீட்டுக்கு போனேன், வாட் டு யூ திங்க் அபவுட் மீன்னு, ஹவு மச் யூ மேட் மீ லாஃப்னா அவ்வளோதான். நோ சொன்னால் யூ வில் நெவர், வாட் இஃப் யாராவது நோ சொன்னால் அது ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் விட மாட்டாங்க. நீச்சிக்கிறேன்னு சொன்னால் ஹேர் டே இல்லாமல் இந்த கிளிப்பை கொடுத்துருக்கேன். என்னது ஹேர் டே இல்லாமல் கிளிப் எடுத்திருக்கேன். சமீபத்தில் வந்து இந்தியன் 2ல் கூட சங்கர் சார் வந்து இல்லை நீங்கள் இந்த வித்தியாசமான கேரக்டராக இருக்கும் நீங்கள் பண்ணுங்கன்னாங்க. கேரக்டர் கேட்டு நானே சொன்னேன், ஆயுஷோ என்ன தான் கேட்கணுன்னு நீங்கள் வந்தீங்களா, பிகாஸ் ஐ வாஸ் நாட், இது எப்படி இந்த கேரக்டர் நான் கன்வின்சிங்காக இருப்பேன்னா ஆடியன்ஸ்க்கு அது கன்வின்சிங்காக இருக்குமான்னு. அது ரொம்ப நெகட்டிவ் கேரக்டராக இருந்தது. ஐ டோன்ட் நோ ஹூ பிளேட் தட் கேரக்டர் இந்த, நான் இன்னும் படம் பார்க்கல. ஸோ அந்த மாதிரி சில டைம் ஐ டோன்ட் அக்செப்ட். பட் அது ஒரு வித்தியாசமான கேரக்டர்னால தான் அவர் கேட்டார், நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ். பட் ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட் என்னால் பண்ண முடியும்னு. அதே மாதிரி கே விஸ்வநாத் அவர்கள் வந்து ஒரு 2 வருஷமாக என்னை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் MS சுப்புலக்ஷ்மியோட படம் எடுக்கணும்னு. அப்போ அதில் நான், மோகன்லால் சார், ஹீரோ வந்து இன்னொரு கேரக்டர் வந்து பிரகாஷ் ராஜ்னு நினைக்கிறேன். அதை நான் பண்ணணுன்னு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் என்னை கன்வின்ஸ் பண்ணுறாரு. நானும் கதை கேட்டுட்டு, சார் நான் பண்ண முடியும்னு எனக்கும் கர்நாடிக் மியூசிக்கு சம்மந்தமே இல்லை சார் அப்படின்னு. இல்லை உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி 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 ஹி யூஸ்ட் டு டெல் மீ ஸோ மச். அப்புறம் கடைசியாக ஒரு நாள் எனக்கு அதை பண்ண அவ்வளோ I was scared, the right word. I was a little wary about doing it. அப்போ அதுக்குள்ளே அவருக்கும் உடம்பு சரியாமல் போய் then he retired from films. சமீபத்தில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். பிரதீப் வந்து இந்த கதை சொல்லும்போது நான் என் வீட்டில் தான் இருந்தேன். நான் கதை அப்படியே கேட்டுட்டு பிரதீப் நான் சொல்கிறேன், இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படம். என்னங்க சொல்கிறீங்கன்னு. கண்டிப்பாக யூ கரெக்டாக நீ வந்து ஆடியன்ஸோட பல்ஸை புரிஞ்சு வச்சுருக்க. அது சொன்னால் ஆனால் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும், ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நீங்கள் வரணும், அப்படி அந்த கேரக்டர் நீங்கள் சொன்னால் தான் அந்த மெசேஜ் கடைசியில் சொல்லும்போது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி அந்த கதாபாத்திரமும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சொல்லி அவங்க அந்த சில டைம் ஒரு 2 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணுவாங்க. இல்லைங்க நான் கதை எழுத போது உங்கள் பேர் சொல்லி தானே எழுதுனேன், நீங்கள் தான் நடிக்கணும்னு. டேட்டே கிடையாதுன்னா நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல நிறையா படங்களும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் பாக்யராஜ் வந்து அவர் டைரக்ட் ஆகும்போது அவர் சொன்னார், படம் முடிய போது நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஏன்னா அந்த டப்பிங்க்கு வந்து டைரக்டர் எல்லாருமே ஒரு சின்ன டவுட் என்னுடைய குரல், ஏன்னா நான் ரொம்ப மழலையாக தமிழ் பேசுவேன். லா லா லாலாம் ஒன்றும் வராது, இன்னும் வராதுன்னு வச்சுக்கோங்க. பட் அது வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, எல்லோரும் இந்த நான் தமிழ் பேசுனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு they had a little oscillation on that. அப்போ பாக்யராஜ் தான் சண்டை போட்டார். இல்லை சார், இந்த புண்ணில் பேசினா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு சரோஜாதேவி வந்து எப்படி மழலையாக பேசுகிறாங்க, அந்த மாதிரி அவங்களும் அந்த மாதிரி தானே அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன டப்பிங் வந்து பேசினோன்னே எல்லாருக்கும் அது பிடிச்சிருந்தது. ஸோ அவர் சொன்னார், அப்போ நான் எந்த படம் எடுத்தாலும் நீ தான் என் ஹீரோயின் அப்படி. நான் அவருடைய ஃபஸ்ட்டு படம் சோறில்லாத சித்திரங்கள் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. வந்து என்னை பார்க்க வந்து நீ நடிக்கிறேன்னு சொன்னேன். அப்போ அந்த டேட்டு நான் இன்னொரு படத்தில் கொடுத்து வச்சுருந்தேன். எவ்வளோ கேட்டு பார்த்தா அவங்க விடலை. சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு. அவர் எல்லா படமும் என்னை வந்து ஃபஸ்ட்டு கேட்பார். எனக்கு டேட்டு பிரச்சனை வரும்.
அந்த படம் நான் தெலுங்கில் பண்ணி ஸ்டேட் அவார்டெல்லாம் வாங்கிடுவேன். அதாவது அந்த 7 நாட்கள் தெலுங்கில் வந்து ராதா கல்யாணம், அப்புறம் முந்தானை முடிச்சு, அந்த மாதிரி நிறைய படங்கள் அவருடைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஸோ கேரக்டர்ஸ் வந்து காட்ஸ் கிரேஸ் ஐ திங்க் என்னுடைய இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியை ஃபிட் பண்ணி இந்த கேரக்டருக்கு நான் கரெக்டாக இருப்பேன்னு சொல்லி ஐ திங்க் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்தது. ஹாய் ரியான், ஐ ஹோப் யூ வில் பி ஃபைன். உங்கள் அம்மா ராதிகா அவங்க பர்த்டேக்கு என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லா வளமும் பெற்று நல்ல நலமுடன் உங்கள் அம்மா இன்னும் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் வாழணும்னு சொல்லி எனக்கு பர்த்டே விஷஸை வந்து நான் சொல்லிக்கிறேன். வெறும் பர்த்டே விஷஸ் மட்டுமல்ல, உங்கள் அம்மா வந்து கிழக்கே பூந்தையில் அந்த படத்தில் நடித்து 46 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டில் இன்னும் ஷைனிங்லேயே இருந்துகிட்ருக்காங்க. நல்லா அந்த பேரை காப்பாற்றிக்கிட்டே இருந்துகிட்ருக்காங்க. உங்கள் அம்மா விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சமாச்சாரம் என்னென்னா, எங்கள் டைரக்டர் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பேர் சுதாகர் அண்ட் ராதிகா கிழக்கே பூந்தையில். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர்த்த வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் உங்கள் அம்மா வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து கண்டினியூஸாக ஹீரோயினாக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ஆகும்போது வந்து சீரியல் நடித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி மதர் ரோலு அது இது இப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்போ ஒரு படத்தில் நாங்கள் கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நாங்கள் 2 பேரும் கூட நடிச்சுட்டு இருக்கோம். உங்கள் அம்மா எங்கள் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணல, உங்கள் அம்மா மட்டும்தான் அவ்வளவு, அதாவது மற்றவங்க இருக்கிற டேலண்ட்டை விட இவங்க லாங் லைஃப் ஒரு டேலண்டோட எல்லா விதமான கேரக்டர்ஸும் பண்ணிட்டாங்க, எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணிட்டாங்க. அதுதான் அவங்களுடைய சிறப்பு. ஸோ எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்ல போனோம்னா ஆரம்ப காலத்துலேருந்து ராதிகா தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்னுடைய படங்கள்லையும் நிறைய நடிச்சிருக்காங்க. இன்னொரு பெரிய சமாச்சாரம் என்னென்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், உங்கள் அம்மா வந்து ஹீரோயின் ரயிலில். ஆனால் உங்கள் கீதா ஆண்டி, உங்கள் பாட்டி, அவங்க கீதா அம்மா வந்து என்கிட்ட எப்பவுமே வந்து சொல்லுவாங்க, ராஜன் நீ கண்டிப்பாக ஹீரோவாக வரப்போகிற அப்படின்னு ராதிகா கிட்டே கண்டிப்பாக இந்த அசிஸ்டன்ட் ராஜன் வந்து ஒரு பெரிய ஹீரோ வருவாப்புல, பெரிய டைரக்டராகவும் வருவாப்புல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஏதோ சும்மா நம்மளுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அதே மாதிரி வந்து நான் டைரக்டர் ஆனேன், ஹீரோ ஆனேன். அதே ராதிகா கூடயும் எத்தனை படம் நான் கண்டினியூஸாக நடித்தேன். ஸோ உங்கள் பாட்டிக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்களே அது இருந்தது. ஸோ இன்றைக்கும் நான் எங்கே பார்த்தாலும், இப்போ ராஜு சமீபத்தில் பார்த்தப்போ கூட வந்து ஸ்ரீலங்காவில் அம்மாவை பற்றி ரொம்ப விசாரித்தாரு, அம்மா உங்களை விசாரிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ராதிகா வந்து எனக்கு சச் ஸ்வீட். அவங்க வந்து அவங்க இருக்கிற இடம் எப்பவுமே ஒரு கலகலப்பாக இருந்துருக்கு. ஈவன் நவ் இப்போ கூட ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சிரிச்சுக்கிற அளவுக்கு அவ்வளவு மெட்டீரியல், அவ்வளோ லைஃப்பில் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பர்த்டே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம். என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி நான் ரயில் அசிஸ்டன்ட் டைரக்டர், சொல்லப்போனால் ராதிகா விட கொஞ்சம் சீனியர். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு படம். இருந்தாலும் ராதிகா வந்து அது ஹீரோயினாக நடித்தது இவ்வளவு நாள், இத்தனை வருஷமாக எல்லாம் பிரமாதமாக மெயின்டைன் பண்ணிட்டு இன்னும் ஸ்டில் ஸ்டடியாக போயிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை மறுபடியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அம்மா சொல்லி நிறைய பேர் ஹீரோ டைரக்டர் ஆயிருக்காங்கல்ல. ஆமாம். பாக்யராஜ் வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த ஃபங்க்ஷனில் டைரக்டர் வந்து எப்போ புதிய வார்ப்புகள்னு ஒரு படம் எடுக்க போகிறார். அப்போ ஸோ அவர் சொல்லிகிட்டே இருந்தார், எனக்கு ஒரு ஹீரோ கிடைக்கலன்னு. அப்போ பாக்யராஜ் அப்படி நடந்து போயிட்டு இருந்தார் வெளில. ஒரு அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனில் ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணி போயிட்டு இருந்தார். ஸோ அப்படி பார்த்தோன்னே எங்கள் அம்மா சொன்னேன், ஏன் சார் அங்கங்கே தேடுறீங்க, இந்த பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு ஹீரோ இருக்காருன்னு என்கிட்ட சொன்னாங்க. பாரு இவன் ஹீரோவாக வருவான்னு. டைரக்டர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஒன்றும் சொல்லலை அவர். ஐ திங்க் இட் வாஸ் ஒர்க்கிங் இன் இஸ் ஹெட். அப்புறம் பார்த்தா அவர் தான் புதிய வார்ப்புகளில் ஹீரோவாக வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா அவருடைய எனாமஸ் டேலண்ட், அந்த மாதிரியெல்லாம் டேலண்டட் ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் ரைட்டர். அந்த படம் இந்த படம் பார்த்து எழுதாமல்
அவருடைய வாழ்க்கையை அவர் தெரிஞ்சுக்கிட்டது பகிர்ந்துட்டு இன்ன வரைக்கும் நான் இப்போ அவர் கூட ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன், ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அங்கேயும் ஒரு சீன் சொன்னால் அவர் ஒரு டைரக்டராக அந்த சீனை வந்து இல்லை இப்போ நான் இப்படி இருக்கிறனால நான் எப்படி என்ன ஒரு 2 வாட்டி சொல்ல 3வது வாட்டி ராஜா சும்மா நடிகர் ராஜா என்ன இது இல்லை பட் அவ்வளோ கேள்வி கேட்பார். ஹீ வில் அந்த ஒரு டைரக்டராக எல்லாமே ஹீஸ் லுக்கிங் அட் இட் ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இட்ஸ் ஆல் கிரேட் திங்ஸ். இந்த மாதிரி எல்லாம் அந்த கமிட்மெண்ட் வெரி ரேர் இன் டுடேஸ் ஜெனரேஷன். வெரி ரேர்ல வெரி. அப்புறம் இன்னொரு ஹீரோ எங்கள் அம்மா சொன்னது நாங்கள் பாம்பே ஏதோ ஒரு ஹிந்தி படத்துக்கு போயிருந்தோம். அப்போ ஏர்போர்ட்டில் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு நைஸ் ஒருத்தர் வந்தார் ஹேண்ட்ஸமாக. அப்படியே நான் பார்த்துட்டு அப்படியே ஹாய்ன்ட்டு போயிட்டேன். எங்கள் அம்மா கிட்டே பேசிகிட்டு இருந்தார், எப்படி இருக்கீங்க ஆண்டி? அப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க என்ன பண்ணுறீங்க? இல்லை என்னுடைய ஹீரோ பாம்பே வந்துட்டார், அவருடைய டேட்டு என் ஷூட்டிங் நிற்கிது, அது நான் அவர் தேட வந்திருக்கேன் அப்படின்னு. எதுக்கு நீங்கள் அடுத்த ஹீரோஸ் எல்லாம் போடுறீங்க? நீங்களே அழகாக இருக்கீங்க, நீங்கள் ஹீரோவாக நடிக்கலாம் தானே என்ன? அப்போ அவர் மைண்ட் அப்படியான்னு சிரிச்சிட்டாரு. அப்போ தான் நான் அவரை நோட்டீஸ் பண்ணேன். நான் சொன்னேன் ஆமாம் நீங்களே ஹீரோவாக நடிக்கலாமே அப்படின்னு. பார்த்தா அதுதான் சரத்குமார். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எனக்கு அவரை அவ்வளோ தெரியாது. ஹி வாஸ் அ ப்ரொடியூசர். அப்போ கண் சிமிட்டும் நேரம்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் மிஸ்டர் கார்த்திக்னு ஒரு படம். கார்த்திகை தேடி அவர் பாம்பே வந்திருந்தார். அதுதான். ஸோ இன்னொரு ஹீரோ. ஓகே, இப்போ ப்ரொஃபஷ்னல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாச்சு. ஸோ ஐ ஹாவ் 3 questions. ஸோ லைஃப்பில் நிறைய லோஸ் பார்த்துருக்கீங்க. நிறைய பேருக்கு 1 வாட்டி 2 வாட்டி பிரச்சனை வந்தாலே ஐயோ அம்மான்னு சொல்லுவோம். வாட் helps you overcome it, or what do you look as a positive in it? Nothing is permanent லைஃப்பில். எதுவுமே இல்லை. ஈவன் ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் பர்மனெண்ட். ஃபஸ்ட்டெல்லாம் அப்படியே ரெசிலியண்ட் ஆகிடும். ஆஸ் அ உமன் ஐ திங்க் அந்த விமனோட ஸ்ட்ரென்த்தே when we are pushed to a corner we become lioness. Whether it started with my children. அந்த சில்ட்ரனுக்கு ஏதாவதுன்னா லைக் அ லயன் we will be there. ஸோ அங்கேருந்து ஒர்க்லேயும் ஐ வாஸ் ஃபஸ்ட்டு நடிக்கும் போது நான் ரொம்ப பேச மாட்டேன், ரொம்ப குவைட்டாக இருப்பேன். அப்புறம் ஐ ஃபெல்ட் சம் பீப்புள் வர் ட்ரைங் டு பி வெரி ஃபனி வித் மீனா. தென் ஐ பிகேம் வெரி டாக்கட்டிவ். ஸோ தே யூஸ் டு கெட் ஸ்கேர்ட் டு கம் டு மீ. என் பக்கத்தில் வரதுக்கே பயப்படுவாங்க, ஏன்னா ஐயோ அது ஏதாவது சொல்லிடும் அப்படிங்கிற. ஸோ இட் வாஸ் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம் விச் ஐ பர்ஃபெக்டட் ஓவர் த இயர்ஸ். அப்படி தான் நான் சொல்ல முடியாது. அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி கூட யாரும் என்னை பார்த்தா ஒரு 2 நிமிஷம் யோசிப்பாங்க என்கிட்ட பேசுகிறதுக்கு. ஐ ஜஸ்ட் சார்ட் ஆஃப் கீப் தட் திங். கொஞ்சம் அப்படியே யோசிப்பாங்க. பட் பழகிட்டது ஆக்சுவலி ஐ எம் குவைட் ஈஸி. அது என் கூட பழகின இப்போ பகிராஜ் சொன்ன மாதிரி பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்பேன். ஐ ஒன்லி பிலீவ் தட். நான் கேட்பேன், அன்றைக்கி கூட நயன்தாரா என் கூட ஷூட்டிங்கில் இருப்பேன், எப்படி மேம் நீங்கள் இவ்வளோ நடந்து வந்தோம் யோ. ஷி வாஸ் டெல்லிங் மீ அபவுட் ஹர் லைஃப் அண்ட் எவ்ரி திங். அண்ட் தென் ஷி வாஸ் சேயிங் நீ இப்படியே சார் நான் நீ வீட்டுக்கு போனேன், வாட் டு யூ திங்க் அபவுட் மீன்னு. ஹவு மச் யூ மேட் மீ லாஃப்னா அவ்வளோதான். தட்ஸ் ஆல் யூ வில் ரிமெம்பர். வில் யூ ரிமெம்பர் யுவர் சேட் திங்ஸ்? நோ. அவ்வளோதான் லைஃப். அப்படி. ஸோ லைக் தட். வாட் டு யூ, நீ எப்படி பார்க்குற? பிகாஸ் நீ எல்லாம் என்னுடைய லைஃப்பில் நடந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் நீ தான் என் கூட இருந்த. நீ என்ன அப்சர்வ் பண்ண? ஹவு ஐ ஹேண்டில்ட் இட்? பிகாஸ் அந்த இன்ஸ்பிரேஷன் தான் உனக்கு வரணும். ஐ திங்க் நான் பார்த்ததுலேருந்து வாட் ஐ திங்க் இஸ் யூ நெவர் நோ சொன்னால் யூ வில் நெவர் வாட் இஃப் யாராவது நோ சொன்னால் அது ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஓ குழந்தை பெத்தாச்சு நடிக்க முடியாது. ஷீ கேம் பேக் ஸ்ட்ராங்கர். உமன் ஒரு லேடி டிவி ஷோவை ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஷி ப்ரொடியூஸ்ட் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஷோஸ். இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, கீழே போட்டிருக்காங்க, அதெல்லாம் ஆயிருக்கு. பட் ஷில் ஆல்வேஸ் ரைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச எங்கள் அம்மாவோட நெவர் சே டை ஆட்டிடியூட் தான் இஸ் அ பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஐ திங்க் ஃபார் மீ அண்ட் ஃபார் லாட் ஆஃப் விமென் ஹியர். அண்ட் அந்த ரோல், ஒன் ரோல் தட் ஐ திங்க் எல்லாருக்கும் ஏதோ டச் ஆச்சுன்னா சித்தி. பிகாஸ் தட் இஸ் எவ்ரி உமன் இன் எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட்.
So I think that is the inspiration you give people. And that is what I think I see from you. Okay, good. எங்கள் அம்மா சொன்னாங்கல்ல, என்னை பார்த்தா ஐயோ இவங்க வந்தாச்சு, இவங்கக்கிட்ட எல்லாம் பேச முடியாது, இவங்களுக்கு மேலே இன்னொரு ஆள் இருக்காங்க பாருங்க. எனக்கு தெரியும். வணக்கம். இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். அதாவது ஒரு பெண்ணை அடையாளம் கண்டு அவங்கள கொண்டாடுறோம் அப்படிங்கறத விட என்னுடைய ராதிகாவை கொண்டாடுறோம் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமா நான் நினைக்கிறேன். ராதிகாவை எனக்கு குட்டி 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 பாப்பால இருந்து தெரியும். என்னோட பொம்மை அவங்க. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது, அவங்களும் அதை விட சின்ன குழந்தையா இருக்கும்போது, இன்னைக்கு அவங்க தன்னை ஒரு விஸ்வரூபமா ஒரு பெரிய மகா நடிகையா அவங்கள மாத்திட்டு இருக்காங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். அவங்க அப்பாவுடைய பெயரை தூக்கி அவங்க தோல்ல அவங்க வச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை அவங்க ரொம்ப நல்லா செஞ்சிருக்காங்க. நீங்க இது போல பல ஆண்டுகளை கடந்து திரையுலகத்துல நீங்க சாதிக்கணும். உங்களுக்கு இறைவன் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கான். இது தொடரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ளீஸ் ஆட் திஸ் டு திஸ் வீடியோ. நான் ராதிகாவை எந்த அளவு நேசிக்கிறேன்னு சொன்னா ஹேர் டே இல்லாம இந்த கிளிப்பை கொடுத்துருக்கேன். ஹேர் டே இல்லாம கிளிப் எடுத்திருக்கேன். ஸ்ரீபிரியாவும் நானும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் 2 பேரும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் ஃபஸ்ட்டு எல்லாரும் ஐயோ அப்படிம்பாங்க. ஸ்ரீபிரியா சொல்ல அது எதுக்கு எங்களை பார்த்தா ஐயோங்கிறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், தெரியல ஆளு ஏன் அப்படி பேசுகிறேன், அவங்கள ஆளுன்னு தான் கூப்பிடுவேன். ஷிசட் நம்ம ஃபேஸ் கட்டே தனியாக நினைக்கிறேன், முக வெட்டே தனியாக இருக்குது. கலைஞர் அவர்களை பார்க்கணுன்னு அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம். எல்லாரும் லண்டனில் இருக்கோம். டைரக்டர் அவன் ஐயோ ராதிகா நான் எப்படி ராதிகா வருவேன்னு மனோபலம் அவன் புலம்புறாரு. அப்புறம் நான் ஒன்றா கேட்டேன், என்ன நீ நடிக்க போறியான்னு. மம்மி என்னை மரமாக நடிக்க சொன்னா கூட என்னால் நடிக்க. அதில் ஒரு பலியாடு இருந்தாங்க அந்த எபிசோடில். பலியாடு டிடி தான். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை மேம். நான் என் லைஃபே பார்க்கல மேம். எனக்கு சாக வேண்டாம. யாரும் சாக மாட்டேன், எல்லாரும் ஊருக்கு போறேன். Once again, congratulations, ma'am, and many happy returns of the day. They will know the script by heart. இந்த கேரக்டர் இதுக்கு மேலே பண்ணக்கூடாது, இந்த கேரக்டர் இவ்வளோ தான் வரணும். அதே மாதிரி நீங்கள் இன்னும் பல வருடங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். I love you always,